இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு நல்ல உள்ளம், கல்பு சலீம், குரோதம் விரோதம் பாவுணர்வு இல்லாத நல்ல உள்ளத்தின் அடையாளங்களும் உள்ளத்தை சீராக்கக்கூடிய வழிமுறைகளும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நேரத்திலே அல்லாஹ் மனிதனை அழகாக படைத்திருக்கிறான், மிக நேர்த்தியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்கள் படைப்பினங்களில் மிக நேர்த்தியான படைப்பும் மனித இனமாகும், அழகான படைப்பும் மனித இனமாகும். அறிவை கொடுத்திருக்கிறான், தம்ஈஸ் என்ற பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இதனால் அல்லாஹு தாலா ஏன் மனிதனிடத்திலிருந்து அல்லாஹு தாலா தக்லீஃப் என்கின்ற மார்க்க விடயத்தை செய்கின்ற கட்டாயப்படுத்துகின்ற விடயத்தையும் இஸ்திஹ்லாஃப் என்கின்ற பிரதிநிதித்துவத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு பூமியிலே வழங்கியிருக்கின்றான். எனவே இந்த விடயத்திலே உலகத்திலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக மனிதர்கள் வாழ்கின்ற விடயத்தில் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறார்கள். சில பேர்கள் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்துக்கு ஏற்றவாறு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. மனிதர்கள் சில பேர்கள் வெளிரங்கத்தை பார்த்து மனிதர்களை எடை போடுகிறார்கள், தோற்றத்தை பார்த்து எடை போடுகிறார்கள். உண்மையில் மனிதனை கணிக்க வேண்டியது மனிதனுடைய உள்ளத்தை வைத்துத்தான். மனிதனுடைய உள்ளத்தை வைத்து தான் மனிதனை கணிக்க வேண்டும். அல்லாஹு தாலா உடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹு தாலா உங்களுடைய வெளித்தோற்றத்தையும் உங்களுடைய உடம்பையும் பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உள்ளம் என்பது மனிதனுடைய உறுப்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறது, ராஜாவாக இருக்கின்றது. உடல் உறுப்புகள் அந்த ராஜாவுடைய படையினர்களுக்கு சமமானது. உள்ளம் ஏவுவதை உடல் உறுப்புகள் செய்யும். உள்ளம் சீராகிவிட்டால் அந்த உடல் உறுப்புடைய செயல்பாடுகள் சீராகிவிடும். உள்ளம் கெட்டுவிட்டால் உடல் உறுப்புடைய செயல்பாடுகளும் கெட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராகிவிட்டால் மனிதனுடைய உடம்பு முழுக்க சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் மனிதனுடைய உடம்பு முழுக்க சீர்கட்டுவிடும், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் அவன் நெருங்க வேண்டுமாக இருந்தால் உள்ளத்தால் தான் நெருங்க வேண்டும், உடம்பால் அல்ல. ஏன் இபாதத்துடைய அல்லாஹ்வின் பக்கம் மனிதனை இட்டு செல்கின்ற இபாதத்துக்கள் அனைத்தும் உள்ளத்தோடு தான் சம்மந்தப்படுகிறது. உள்ளம்தான் இபாதத்தை தூண்டக்கூடியது. அல்லாஹ் மீது அன்பு வைப்பது, நபி அவர்களை நேசிப்பது, அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் மீது இவருடைய விடயங்களை பாரம் சாட்டுவது, இஹ்லாஸோடு செயல்படுவது, இவைகள் அனைத்து உள்ளத்தோடு சம்மந்தப்படக்கூடிய விடயங்கள். சாலிஹான அமலுடைய சிறப்பு அது சாலிஹான அமல்களுடைய அந்த கூலியெல்லாம் வெளிரங்கத்தை வைத்து வழங்கப்படுவது கிடையாது. அதிகமான அமல்களை கொண்டு கூலி வழங்கப்படுவது கிடையாது. முயற்சிகளை வைத்து கூலி வழங்கப்படுவது கிடையாது. உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த இஹ்லாஸை வைத்துத்தான், உள்ளத்துடைய நிலைமையை வைத்துத்தான் கூலிகள் வழங்கப்படும். ஈமான், இஹ்லாஸ், இஹ்திசாப் போன்ற விடயங்கள் உள்ளத்தில் தான் உருவாகின்றன. அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு தைமியா அல் ஹர்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அமல்கள் என்பன அதிகமானதை வைத்து கணிக்க முடியாது. அது உள்ளத்தில் ஏற்படுகின்ற அமல் செய்கின்ற போது உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உணர்வை வைத்து தான் அமல்கள் கணிக்கப்படும். இதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் உள்ளத்தால் யார் அல்லாஹ்வை நெருங்கினார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று கருதினார்கள். அந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்களைத்தான் உயர்ந்தவர்களாக கருதினார்கள். அதாவது நஃபிலான வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவதற்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த உடம்பினால் முஜாஹதா செய்து உள்ளத்தால் அதை இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களைத்தான் சிறந்தவர்களாக எங்களுடைய முன்னோர்கள் கருதியிருக்கிறார். எனவே உண்மை உள்ளம் சீராகிவிட்டால் உடம்பு சீராகிவிடும், அமல்களும் சீராகிவிடும். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தொழக்கூடியவர்கள், அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்ததை போன்று அதைவிட அதிகமாக உள்ளத்துடைய விடயத்துக்கு மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு உள்ளம் சம்பந்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே மிகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த உள்ளத்துக்கு இந்த அளவு சிறப்பு இருக்கிறது என்றால், முக்கியத்துவம் இருக்கின்றால் நிச்சயமாக இந்த உள்ளத்தை நாங்கள் சீராக்க வேண்டும். உள்ளத்தை நாங்கள் பாலாக்கிவிடக்கூடாது. பிரகாசம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாகவும், அகப்பார்வை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாகவும், உள்ளத்துடைய சீர்திருத்தம் தான் உண்மையான சீர்திருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பார்வைகள் அதாவது குருடாக ஆகுவது கிடையாது, உள்ளம்தான் குருடாக மாறும். சூரா அல் ஹஜ் 46வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே துஆ செய்வார், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்திலே பிரகாசத்தை ஒளியை உண்டாக்குவாயாக என்று எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே,
உள்ளத்துடைய ஆரோக்கியம், உள்ளத்துடைய சீர்திருத்தம் அது ஒரு அடியான் மீது உடம்புக்கு காட்டுகின்ற முக்கியத்துவத்தை விட உள்ளத்துக்கு காட்ட வேண்டும். உடம்புடைய நோய் மனிதனை மரணத்தின் பாலிட்டு செல்லும், உள்ளத்துடைய நோய் மனிதனை நரகத்தின் பாலிட்டு செல்லும். நிஃபாக், குஃபுர் இவைகள் அனைத்துமே மனித நரகத்தின் பாலிட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. மறுமையில் யார் நல்ல உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ் மறுமையுடைய நாளில் என்னை கேவலைப்படுத்தாதே, பிள்ளைகளும் காசு பணங்களும் பயனளிக்காத அந்த நாளிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே, யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையில் பயன் கிடைக்கும் என்ற துஆவை அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அஸ்அலுக கல்பன் சலீமா, யா அல்லாஹ் நல்ல உள்ளத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நல்ல உள்ளம் என்பது ஷிர்க்கை விட்டும், சந்தேகத்தை விட்டும், பித்அத்தை விட்டும், மக்ரூஹான விடயங்களை விட்டும், ஆபத்தான விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்ற உள்ளமாகும். அது ஒரு முஃமினுடைய உள்ளமாகும். காஃபிருடைய, முனாஃபிக்குடைய உள்ளம் அது நோய் பிடித்த உள்ளமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரத், சூரா பக்ராவில் அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அபு உஸ்மான் அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார், இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், யார் மறுமையில் நல்ல உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்கு தான் பயன் கிடைக்கும் என்ற சூரா ஷுஆரா 89வது வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார், அது பித்அத்தை விட்டும் இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களை விட்டும் நீங்கிய உள்ளமாகும். எனவே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நிறைக்க வேண்டும், அன்பை கொண்டு நிறைக்க வேண்டும், மஹப்பத்தை கொண்டு நிறைக்க வேண்டும். அந்த அளவு நாங்கள் உள்ளத்தை நல்ல விடயங்களை கொண்டு நிறைப்போம், அந்த அளவுக்கு உடம்பால் நல்ல விடயங்கள் வெளிப்படும். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உள்ளத்துடைய சீர்திருத்தம் அது 5 விடயங்களை விட்டும் உள்ளம் பாதுகாப்பு பெற வேண்டும். முதலாவது ஷிர்க், ஏகத்துவத்துக்கு மாற்றமான ஷிர்க்கை விட்டும், சுன்னாவுக்கு மாற்றமான பித்அத்தை விட்டும், மனோ இச்சையை விட்டும், மனோ இச்சையை விட்டும் அது பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். அதே போன்று பராமுகத்தை விட்டும் அந்த உள்ளம் பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். அதே போன்று சுயநலத்தை விட்டும் அந்த உள்ளம் பாதுகாப்பு பெற்றதாக, அது முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு உள்ளம் சலீமான உள்ளமாக கருதப்படும். நல்ல உள்ளத்துக்கு அடையாளங்கள் இருக்கின்றன. நல்ல உள்ளம் ஒரு அடியானை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பும். எப்படி நிர்பந்திக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான், அதுபோன்று எப்போதும் நல்ல உள்ள மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் சந்தோஷம் கிடைக்க மாட்டாது என்ற உணர்வை ஏற்படுத்தும். உள்ளம் சீராக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அந்த மோசமான விடயங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் அந்த விடயத்தில் மனிதன் கவனம் செலுத்தாதவனாக இருப்பான், அதை விட்டும் அதை கணக்கெடுக்காதவனாக இருப்பான், அதை சுத்தப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று உண்மையிலே உறுதியாக இருப்பது, உள்ளம் சீராக இருப்பது என்பதற்கு அடையாளம். ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது இஸ்லாத்தை விட்டு சென்றுவிடக்கூடாது, ஈமானை விட்டு விலகிவிடக்கூடாது. ஈமானில் உறுதியாக இருப்பது, உள்ளம் சீராக இருப்பது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உபூதியா என்ற அந்த உறவு துண்டிக்கப்படுவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உள்ளம் என்பது நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இயல்பாகவே. அதே போன்று இந்த உள்ளம் பிறழக்கூடியதாகவும் இருக்கிறது. பாவங்கள் நிறைகின்ற போது உள்ளம் கடினமாக மாறி உள்ளம் கட்டுவிடும். அந்த உள்ளம் சீலடிக்கப்பட்டதாக மாறிவிடும், முற்றுகை அடிக்கப்பட்டதாக, முத்திரை ஏற்பட்டதாக அது மாறிவிடும். பாவங்களின் மூலமாக நலவு விளங்காது, கெடுதி விளங்காது, பாவங்களுடைய பாரதூரம் விளங்காது, உள்ளம் செத்துவிட்டால். அதாவது அடியார்களே, இந்த உள்ளம் கெட்டுப்போவதற்கான காரணங்கள், உள்ளம் கடினமாக ஆகுவதற்கான, இறுகுவதற்கான காரணங்கள் ஒன்றுதான், அடையாளங்கள் ஒன்றுதான் அந்த உள்ளத்தில் குரோதம் இருப்பது, மற்றவர்களை பற்றி உண்டான குரோதம். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கூட இந்த குரோதம் இல்லை, சொர்க்கவாதிகளுடைய உள்ளத்தில் குரோதம் இருக்க மாட்டாது, விரோதம் இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. நாங்கள் சொர்க்கவாதிகளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விரோத குரோதத்தை நாங்கள் கலட்டி அறிந்து விட்டோம். நண்பர்களாக, சகோதரர்களாக அவர்கள் கட்டில்களிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சூரா அல்-ஹஜ்ர் 47 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். எனவே அடுத்தது பெருமை, அதை அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். பெருமை மூலமாக உள்ளம் இறுகிவிடும், அது மனித உள்ளத்தை நல்ல விடயங்களை விட்டு தடுத்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய ஆயத்துக்களை யாரெல்லாம் உலகத்திலே பெருமை அடிப்பார்களோ அவர்களை விட்டு நான் திசை திருப்பி விடுவேன். அபு கிலாபா அப்துல்லா இப்னு ஸைத் அல் ஜுர்மி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அப்படி என்றால் விளக்கம் என்ன? குர்ஆனை கொண்டு பயன்பெறுவதை விட்டு அவங்களுடைய உள்ளத்தை நான் திருப்பி விடுவேன் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ. உள்ளம் கெட்டுப்போவதற்கான அடுத்த காரணம் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது, அல்லாஹ் அல்லாதவர்களுடன் என்னுடைய உள்ளம் சம்பந்தப்படுவது. அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வை விட அதிகமாக நேசிப்பது, படைப்பினங்களை அதிகமாக நம்புவது,
படைப்பினங்களை அதிகமாக நேசிப்பது எங்களுடைய உள்ளத்தை அது இறுக்கிவிடும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து உள்ளம் இருக்கிறதே அது உள்ளத்துக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அது எல்லா விடயங்களையும் அது பாவமான விடயங்களை ஆசைப்படக்கூடியதாக அது மாறிவிடும். எனவே நாங்கள் பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும், பராமுகத்தை விட்டு தூரமாக வேண்டும். அவ்விரண்டும் மனிதனுடைய உள்ளத்துக்கு ஆபத்தான விடயங்களாகும். எப்போதும் ஒரு அடியான் உள்ளத்தை திருப்பக்கூடிய அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டிய ஆள் என்ற உள்ளத்தை நீ சீராக்கி விடுவாயாக, உள்ளத்தை பாதுகாத்து விடுவாக, மார்க்கத்தில் உறுதியை தருவாயாக என்று துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு துவா செய்திருக்கிறார்கள். உள்ளத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கிற என்று ஒரு மனிதன் உணர்கின்ற போது அதுக்குண்டான மருந்தை செய்வதற்கு அந்த மனிதன் முயற்சிக்க வேண்டும். என்ன மருந்து? அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கெட்ட விடயங்களை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உள்ளத்தை சீராக்குவதற்கான மிக சிறந்த வழி என்ன தெரியுமா? அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதாகும். திக்ரின் மூலமாக உள்ளத்துடைய நோய்கள் இல்லாமல் போய்விடும், உள்ளம் மிருதுவாகிவிடும். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் அது உண்டாக்கும். பராமுகத்தை விட்டு மனித உள்ளத்தை அது பாதுகாக்கும். திக்ர்களில் ஆக சிறந்த திக்ர் தான் குர்ஆனை ஓதுவதாகும். அல்லாஹ்வுடைய கலாம் சூரா அல் ஹஷ்ர் 23 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாங்கள் மலையின் மீது இறக்கியிருந்தால் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அது சுக்குநூறாக மாறிவிடும். எனவே குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை கேளுங்கள், குர்ஆனுடைய சொல்லப்பட்ட விடயங்களை கொண்டு படிப்பினை பெறுங்கள். அதே போன்று சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் நீங்கிவிடும். உள்ளம் யாருடைய உள்ளம் மிருதுவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர்கள் அனாதை பிள்ளைகளுடைய தலையை தடவட்டும், மிஸ்கின்களுக்கு உணவளிக்கட்டும், தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை தேடிச் சென்று பூர்த்தி செய்து கொடுக்கட்டும், ஹராமான விடயங்களை விட்டும் தன் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இவ்வாறான விடயங்களை செய்வதன் மூலமாக உள்ளம் அது மிருதுவானதாக மாறிவிடும். எனவே கண் என்பது உள்ளத்துடைய கண்ணாடியாக இருக்கிறது. ஒரு அடியான் தனது கண்ணை பாதுகாத்தால் உள்ளம் பாதுகாக்கப்பட்டுவிடும். உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள், ஆசைகளை விட்டும் அந்த உள்ளம் பாதுகாக்கப்படும். பார்வையை கண்டதெல்லாம் அது அடியான் பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அது உள்ளத்துக்கு சென்று உள்ளத்தை அது சீர்கெடுத்து விடும் என்று சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய அந்த ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.